இன்றைக்கி வந்து கோழி குழம்பு செய்ய போகிறோங்க. இன்றைக்கி வந்து முக்கியமானது இந்த கோழி தாங்க. கோழி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து கோழியை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வரலாங்க. கோழியில் இருக்கிற கோழி குடலெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அறுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. சுத்தமாக நல்லா அறுத்துக்கலாங்க. கோழிக்கறி ரெடிங்க. ரெடி பண்ணிடலாங்க. வெங்காயத்தை வந்து ரெடி பண்ணிடலாங்க. வெங்காயத்தை வந்து அரிஞ்சிட்டுக்குறோங்க. வெங்காயத்தை நல்லா அரிஞ்சிடலாங்க. இந்த தோலிகள்லாம் சீவிருங்க. வெங்காயம் ரெடிங்க. கல்லெண்ணெய் 5 டீஸ்பூன் போட்டு வெங்காயத்தை உள்ளே போட்டுருங்க. வெங்காயத்தை உள்ளே போட்டு ஒரு 2-3 வணக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இந்த வந்து கிண்டி விடுங்க. அப்படியே வெங்காயம் பொன்னிறமாக வரணுங்க. இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாங்க. முதல்ல 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2-3 கிண்டிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கையில் எடுத்து வெந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி போடலாங்க. தக்காளி எல்லாம் புழிஞ்சுட்டு போட்டுக்கோங்க. இந்த தக்காளியிலெல்லாம் தண்ணி ஆகிற வரையும் வேக விடுங்க. 2 பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. அதையும் எல்லாம் போட்டு கிண்டிக்கோங்க. தக்காளியிலேருந்து நல்லா தண்ணியாட்ட வர்ற போது இது பண்ணுங்க. கறி சேர்த்துக்கலாங்க. கறி சேர்த்து ஒரு 2-3 கிண்டிக்கோங்க. ரெண்டு மூணு கிண்டுங்க. நல்லா கறியில் வந்து அந்த மஞ்சள் இது வந்து சேரணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கறி வேலை அடிக்கடுங்க. 5 நிமிஷம் இது பண்ணிக்கலாங்க. ஒரு 2-3 கிண்டிக்கோங்க. 5 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கலவுங்க.
கடைசியை இறக்கி வைக்கிற போது கடுகு சீரகம் வறுத்து உள்ளே கொட்டிடுங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டு தரும். இப்போ வந்து அதை போட்டு 2 கிண்டு கிண்டிக்குவோங்க. இப்போ ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு இப்போ போட்டு தின்னு பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டுங்க. நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து போட்டுட்டு என் தம்பிக்கு கொடுக்குறேன். பாருங்கள் என்னென்னு சொல்லுவான்னு. நல்லாக்குங்களா? சூப்பராக